பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நல்ல நேரத்தில் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை குறித்து இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் வேதத்திலே இருந்து சில வார்த்தைகளை வாசித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5 39 மற்றும் 40, 41 நாம் வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் தியானிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை திருப்பிக் கொள். உன்னுடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடும். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்பதை நாம் ஜெபித்து இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் தியானிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான நாளிலே இந்த நேரத்திலே ஆண்டவரே வாசிக்கப்பட்ட சத்திய வார்த்தைகளை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட இந்த நாளுக்குரிய செய்தியாய் தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருப்பா. இயேசப்பா, நீர் இந்த பூமியிலே மனிதனாக இருந்த பொழுது எங்களை ஒருவரை மீட்கும்படியாக நீர் உடைய சொந்த சரீரத்தை நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்திருப்பா. அப்படிப்பட்ட நன்மை நினைத்து நீ சொன்ன இந்த வார்த்தைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நீ சொன்ன அந்த மலை பிரசங்கத்திலே கூறப்பட்ட மிக முக்கியமான சில காரியங்களை எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் எப்படி அதை கைகொண்டு நடக்கிறோம், அதை குறித்து நாங்கள் என்ன சிந்தை உடையவர்களாய் இருக்கிறோம், எங்கள் ஜீவியத்தை அதை நாங்கள் செய்கிறோமா என்று எங்களை நாங்களே ஒரு நிமிஷம் கூட அந்த வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அந்த வார்த்தையினுடைய காரியத்தை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள எங்கள் ஜீவியத்தில் அது வெளிப்படத்தக்கதாக தேவ கிருபையை இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே நீரே தர வேண்டுமாய் உடைய கரத்திலே தாழ்த்தியும் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அவருடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தர் அழைத்த அழைப்பை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் மூலமாய் உணர்ந்து கொள்ள தேவ கிருபையை கர்த்தருடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கே இது ஒரு மலை பிரசங்கமாக இருக்கிறது. இந்த செய்தியானது அங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்திலே முதலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கம். இந்த அதிகாரம் முழுவதும் அவர் அங்கே திரளான ஜனங்களை கண்டு அவர்களிடத்திலே அவர் உட்கார்ந்து அவர்களோடு கூட உட்கார்ந்து அவருடைய சீஷர்களும் அங்கே இருந்து அவர்களுக்கு உபதேசித்து சொல்லுகிற காரியம் என்று இங்கே இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதிலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிற காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினார் அவனோடு 2 மைல் தூரம் போ என்பது இது எவ்விதம் சாத்தியப்படும் என்று நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். ஏனென்றால் இது தேவன் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முணங்காதே என்று சொல்லி அதை ஆண்டவர் ஒரு சில காரியங்களோடு அதை ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதே அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்,
ஆஹ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய. உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையானால் உண்டாயிருக்கட்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த காரியத்தை நாம் சிரத்தையோடு, அதை கவனமத்தோடு, நம்ம என்னென்ன காரியத்திலே நாம் பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்களிலே அந்த உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் நாம் சொல்லுகிறோமா என்று கவனிக்க வேண்டியுள்ளார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், அதுபோல நான் உண்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் அங்கே எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று அங்கே வேதம் சொல்லும். அப்படியானால் உத்தமமாய் நடப்பது என்றால் என்ன, உண்மையாக இருப்பது என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது அதை தேவன் விவரித்து சொல்லுகிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் என்று அவர் அதை பிரித்து காட்டுகிறதை நம்ம இங்கே பார்க்க முடியாது. அதைத்தான் அங்கே தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படும். அந்த நாட்களிலே ஒரு மனிதன் தவறுதலாகவோ அல்லது வேண்டுமென்றோ அங்கே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது, அங்கே ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளுகிற பொழுது, அங்கே ஒருவனுக்கு பல் உடைந்து விடலாம் அல்லது அவனுடைய கண் சேதப்படலாம். அதற்கு பரிகாரமாக, அதற்கு அந்த தாக்கினவனையும் அதே போல செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே அப்படி சொன்ன தேவன் ஏன் புதிய ஏற்பாட்டிலே அதை முற்றிலுமாக அதை மாற்றி போடுகிறார் என்றால், அதை இங்கே தேவன் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமானது, அது நியாயப்பிரமாணத்தினுடைய மிக முக்கியமான காரியங்களாகிய கிரியைகளை தேவன் முழுவதுமாக மாற்றி போடுகிறதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது ஒரு மனுஷனை அது நியாயாதிபதி அல்லது ஒரு நீதிமான் என்று நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு காரியத்திலே அவன் குறைவுபட்டால் அவனாலே அவன் நீதிமான் என்று சொல்ல முடியாது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கணும். அப்படியானால் எப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாக முடியும்? ஏனென்றால் அங்கே வேதத்திலே பார்க்கிற பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. அப்படியானால் வெறுமனே விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுமா, நாம் நீதிமானாக முடியுமா என்றால் அது அல்ல. அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டது. ஆகவே கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக அது நிரூபிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே நம்முடைய ஜீவியமானது அது எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இந்த பூமியிலே அது எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பூமி முழுவதும் இன்றைக்கு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும், ஜனங்களுடைய சிந்தனைகள், ஜனங்களுடைய வழிகள் நாளுக்கு நாள் அது மாறிக்கொள்ளும், தேவனுக்கு பிரியம் இல்லாமலும் ஒரு சந்ததி விட்டு மறு சந்ததி மாறும் பொழுது அந்த சந்ததியுடைய எண்ணங்கள், அவருடைய வழிகள், அவருடைய யோசனைகள், அவருடைய காரியங்கள் அது தேவனுக்கு விரோதமாக அங்கே சந்ததியாக மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்திலே அநேக தேவ மனுஷர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமை எடுத்தாலும் சரி, அல்லது ஈசாக்கோ அல்லது யாக்கோபோ, இப்படி சந்ததிகள் மாறும் பொழுது அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அங்கே எல்லாவற்றிலும் அங்கே உண்மையாக இருக்கிறார்களா, உத்தமமாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு. அதே போலத்தான் அங்கே பிரஜாதிகளும் காரியங்களை பார்க்கும் பொழுது அது மிகவும் வேதத்துக்கு பொருந்தாத காரியங்களாக நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினார், அவனுடைய 2 மைல் தூரம் செல் என்பது
அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக நாம் தேவனோடு கூட அதிக அங்க இணைப்பை ஏற்படுத்துவதற்கு தேவன் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறினவளாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில தூரம் வந்து விட்டோம், இனி தேவன் என்னை பலப்படுத்துவார் என்றல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் 1 மைல் அல்ல, 2 மைலாக அங்கே இன்னும் அந்த தூரத்தை நாம் சீக்கிரம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் அவர் நமக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அங்கே பார்க்கிற பொழுது, அங்கே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகின்ற எத்தனை பேர் இந்த சத்துருக்களை நமக்கு எதிராக இருக்கிறவர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை, நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களை, அவதூறு பண்ணுகிறவர்களை, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அல்லது நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா? நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவதற்கும் ஜெபிக்கிறோமா என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபம் பண்ணு, அப்படிப்பட்டவர்களுக்கு நீ நன்மை செய், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் இன்றைக்கு எத்தனை உண்மையாகவே தேவனை சுவாசிக்கிறவர்கள் இதை செய்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படியானால் நாம் அங்கே அந்த முதல் 1 மைல் தூரம் வந்திருக்கிறோமா அல்லது 2 மைல் தூரம் வந்திருக்கிறோமா என்று நாம் அங்கே நம்முடைய ஜீவியத்தை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே வேதத்திலே தேவன் சொன்ன காரியங்களை அதை சரியானபடி அது பரிபூர்ணப்படும்படியாக அது நம்முடைய ஜீவியத்திலே முழுவதுமாக கீழ்ப்படிந்து நடக்க அங்கே தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே புதிய ஒரு காரியங்களை கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த அநேக காரியங்களை அவர் மாற்றி போட்டு இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து அதை அநேக காரியங்களை நாம் மாற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இப்படி செய்வதினால் உன்னுடைய சத்துருக்களை சிநேகிப்பதினாலோ அல்லது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனாலோ, உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்கிறவர்களாலோ, உங்களை நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுனாலோ நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று. அப்படியானால் ஒரு மனிதன் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனை சுவாசிக்கிறேன் என்ற அந்த ஸ்தானத்தோடு மட்டுமல்ல, நாம் புத்திர சுவிகாரம் பெற வேண்டுமானால், நாம் தேவனுடைய பிள்ளை, ஏனென்றால் அவர் நாமத்தின் மீது சுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லுவதற்கு அந்த அருகதை, அந்த தகுதி, அந்த பாக்கியம், அந்த கிருபை எப்படி கிடைக்கிறது என்றால் தேவன் சொன்னதை செய்வதினாலே என்று இங்கே இயேசு சொல்லி. ஏனென்றால் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அதிநீதி உள்ளவர்கள் மேலும் அடைய பண்ணுகிறார் என்று சொல்லி. ஆகவே தேவன் இந்த பூமியிலே நல்லோரையும் தீயோரையும் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம் தீமைக்கு அடிபணிந்தோ அல்லது தீமையான காரியங்களை செய்தோ மற்றவர்கள் தேவ நாமத்தை தூஷிக்க நாம் இடம் கொடுக்காதபடி அங்கே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிக்கலாம், உங்களுக்கு என்ன பலன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்மை நேசிக்கிறவர்களிடத்திலே மட்டும் நாம் பழகி கொண்டு நமக்கு பிரியமானவர்கள், நம்மோடு கூட பேசுகிறவர்கள், நமக்காக உதவி செய்கிறவர்கள் அல்லது நமக்காக காரியங்களை செய்கிறவர்களிடத்திலே மட்டுமே நம்முடைய அந்த உறவு, அந்த நட்பு இருக்குமானால் அதனால என்ன பலன் என்று கேட்கிறார். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்தினீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன என்று கேட்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசேஷமாக காரியங்களை, we are the special people என்று வேதத்திலே நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. we are the chosen one என்று நம்மை சொல்லி நம்மை முன்குறித்து இருக்கிறார். we are the selected people. அவர் நம்மை அங்கே இந்த வானமும் பூமியும் ஒன்று உண்டாவதற்கு முன்பாக அங்கே தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு, அப்படி அந்த விசேஷமான தன்மைகளை, அந்த விசேஷித்த காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கும் பொழுது
நாம் எப்படிப்பட்ட விசேஷத்தை செய்கிறோம் என்று இங்கே நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் அங்கே இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை பார்க்கிற பொழுது அது 27ஆம் வசனத்திலிருந்து அது மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து அது தேவனை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய வருகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாக்கியங்களை, அது மட்டுமல்ல தேவனிடத்தை எப்படி தரிசிக்க முடியும், தேவனை எப்படி இடத்துல நாம் பாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கும் என்று வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் செய்கையிலே அது வெளிப்பட வேண்டுமானால் பாருங்கள், ஒரு மனிதன் அங்கே ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருக்க முடியும்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியம் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி ஆறுதல் அடைய முடியும்? அப்படியானால் நம்முடைய செய்கைகள் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது போல இருக்கப்பட வேண்டும். அதுபோல நாம் சார்ந்த குணம் உள்ளவர்களாக எப்படி இருக்க முடியும் என்றால் அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது மிக முக்கியமாக தேவன் நமக்கு சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், அங்கே உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்று செய்கிற பொழுது அது நாம் 2 மைல் தூரம் செல்வதற்கு அடையாளமாகும். அது மட்டுமல்ல, உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு நம்மிடத்துல எத்தனை பேர் என்ன கேட்கிறார்கள்? அங்கே சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அங்கே தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு சத்தியத்தை எத்தனை பேர் கேட்கிறார்கள்? அவர்களுக்கு நாம் அதை சரியாய் கொடுக்கிறோமா? நாம் கேள்விப்பட்டதை, நாம் தேவனை அறிந்ததை, நாம் தேவனுக்குரிய காரியத்தை, பெறுகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை, அந்த பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை இன்னைக்கு நாம் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நாம கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் சொல்ல, இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக வேண்டும். அப்படியானால் நாம் பரிபூர்ணப்பட வேண்டும். நாம் வெறுமன ஒரு நிலையிலே அங்கே 1 மைல் தூரம் மட்டுமல்ல, அங்கே 2 மடங்கான ஆசீர்வாதம், 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் அங்கே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆக நம்மளே காணப்படுகிற நல்ல கிரியைகள், அந்த கிரியைகளை அங்கே வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களை அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை மீறி அமிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறோம், பரலோகத்தில் சிறியவன் என இவைகளை கைகொண்டு போதிக்கிறோம், பரலோகத்திலே பெரியவன் என்னப்படுவான் என்று. அது மட்டுமல்ல, பரிசேயர் வேதபாரகருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய நீதி அந்த உலகத்தாரை விட, அந்த உலக ஜனங்களை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்கிறதா? அதுபோல நாம் சரியானதை போதிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே அநேக போதனைகள் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர இன்றைக்கு அநேக மார்க்கங்கள் அங்கே தங்களுடைய தேவனை குறித்தும் தாங்கள் வணங்குகிற, தாங்கள் விரும்புகிற காரியங்களை பேசிக்கொண்டு இன்றைக்கு அநேக காரியங்கள் ஜனங்களை அங்கே ஒவ்வொரு நாளும் அது திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே, இந்த பொல்லாத நாட்களிலே அங்கே நாம் எப்படிப்பட்ட காரியத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியமானது நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுகிறது என்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய், மூடனே என்று சொல்லுகிறவன் எருநகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று சொல். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் மற்றவர்களை மூடன் என்றும் அவன் வீண் என்றும் அவன் மேல் கோபிக்கிறவர்களாக இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளினாலே அல்லது நம்முடைய வாயினாலே அல்லது மற்றவர்களிடத்திலே மற்றவர்களை குறித்து அங்கே புறங்கூறி திரிவதினாலே
இந்த காரியங்கள் அது நம்ம எரிநகரத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் ஏதுவாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இது நம்மை ஒரு எச்சரிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது, காரியமாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ இந்த காரியத்தை செய்தால் மட்டுமே நீ என்னிடத்திலே காணிக்கை கொண்டு வா, நீ முதலாவது போய் ஒப்புரவாகு, உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவா. நீ யாருக்கு விரோதமாய் பேசினியோ, யாருக்கு விரோதமாய் அவனை மூடன் என்றாயோ, அல்லது யாருக்கு விரோதமாய் நீ கோபம் கண்டாயோ, யாரை அவன் வீணன் என்று சொன்னாயோ, அதை நீ முதல் போய் ஒப்புரவாகி பிறகு எனக்கு காணிக்கை கொடு என்று சொல்லுகிறார். பாருங்கள், எதிராளி உன்னை நியாயாதிபதியத்தில் ஒப்புக்கொடாம், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாம், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படி நீ உன் எதிராளிகளோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து. இன்னைக்கு அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே சிறையில் அடைக்கப்படுவதும், அங்கே அநேக போராட்டங்கள் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இன்றைக்கு மிக கடுமையான போராட்டம் கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டே. அப்படியானால் இங்கே சொல்லப்பட்ட காரியத்தின்படி நாம் சரியான ஜீவியம் ஜீவிக்கிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இன்றைக்கு பெண்களுடைய நடை உடை பாவனைகளை, இன்றைக்கு அவர்கள் செய்கிற காரியங்களை, இன்றைக்கு எவ்வளவு பேர் இச்சையோடு வாலிபர்கள், அங்கே வாலிப ஸ்திரீகள் கன்னிகைகள் செய்கிற காரியங்களை இன்றைக்கு இச்சையை தூண்டுகிற காரியங்களாக இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு அது மனிதனை அது தவறான சிந்தனைகளிலும் தவறான யோசனைகளை கொண்டு வருகிறார். அவர்கள் இப்படி தன்னுடைய இருதயத்திலே அதை நினைத்தாலே, அதை எண்ணி பார்த்தாலே அது விபச்சாரம் என்று சொல்லி, அப்படியானால் இன்னைக்கு எத்தனை கோடி பேர் அங்கே விபச்சாரக்காரர்களாக மாறுவார்கள். அவள் சரீர பிரகாரமாய் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் தங்கள் சிந்தனையிலே, தங்கள் இருதயத்திலே அந்த இச்சையோடு பார்க்கிற காரியமானது அது விபச்சாரத்திற்கு ஈடாக இருக்கு. ஆகவே அது எவ்வளவு தூரம் அது தேவ மனுஷர்களை அது நிலைத்தடமாற செய்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது, அது ஒரு இடையூறாக இருக்கிறது என்று கவனிக்க. அதுதான் சபைகளிலே அங்கே ஒழுக்கத்தை குறித்தும் நீதியை குறித்தும், அங்கே சரியான ஜீவியத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும், அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அது போதிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இன்றைக்கு இருக்கிற வேதபாரர்களுக்கும் பரிசேயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் அவர்கள் அதை சரியானபடி செய்யவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுவார், அவர்களை விட உங்களுடைய நீதிகளும் அவர்களை விட உங்களுடைய கிரியைகள் அதிகமாக காணப்பட வேண்டும். ஆக இன்றைக்கு அங்கே சபைகளிலே அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கிற ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள், அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அங்கே சபையில அதை குறித்து பேச அங்கே அச்சப்படுகிறார்களா என்று கவனிக்க வேண்டிய. இன்றைக்கு எவ்வளவு சபையிலே சத்தியத்தை மட்டும் பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறார், அல்லது எவ்வளவு சபையிலே உள்ளது உள்ளது என்னும் இல்லாது இல்லாது என்னும் சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார். அதுபோல எவ்வளவு சபையிலே சத்துருக்களை சிநேகிக்கிறவர்கள், அங்கே சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்த ஜெபிக்கிற பிள்ளைகளாக எத்தனை சபைகளிலே காணப்படுகிறார்கள் என்றால் அது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்படி செய்வதனால்தான் நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் எத்தனை பேர் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்று நாம் நிதானிக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை சிநேகிக்கிறவர்களையே நாம் சிநேகித்து, நம்மளுடைய சகோதரர்களை மட்டுமே நாம் வாழ்த்தி, நாம் எப்படி ஒரு விசேஷித்த பிள்ளைகள், எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு எனக்காக வந்தார், என்னை அவர் மீட்டு கொண்டார், அவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், நான் இன்றைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெயரளவில இருக்கிறதாக இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளுடைய ஜீவியமானது இவைகளின்படி செய்கிறவனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன், நான் இதை சொல்லுகிறேன் என்று அவர் அநேக இடத்தில் அவர் சொல்லுகிறார். அவர்கள் ஆகவேதான் அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, இதை நீங்கள் செய்வதினாலே, இதை நீங்கள் பின்பற்றுவதினாலே, இதிலே நீங்கள் இப்படி இருப்பதினால் மட்டுமே நீங்கள் உங்கள்
பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று அங்கே சொல்கிறார். அப்படியானால் நாம் இதை செய்கிறோமா? நம்மிடத்துல அந்த மிகையான அன்பு காணப்படுகிறதா? அந்த அன்பு நம்மிடத்திலே காணப்படுமானால், மற்றவர்களை சிநேகிக்கிறவர்களாக இருந்தால், சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக இருந்தால், நாம் நிச்சயமாக அந்த 2 மைல் தூரம் சென்றிருக்க முடியும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்தோமானால் நாம் அந்த 2 மைல் தூரம் சென்றிருக்க முடியும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும் நம்மை துன்பப்படுத்துவர்களுக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தால் நாம் நிச்சயமாகவே அந்த 2 மைல் தூரம் போய் இருக்க முடியும். நம்மிடத்துல கேட்கிறவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாம் முனகாதபடி, அங்கே முறுமுறுக்காதபடி செய்யும் பொழுது அது நம்மை அங்கே அந்த 2 மைல் தூரம் சென்றதற்கு ஒரு அடையாளமாகும். அவைதான் அங்கே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம் அங்கே சத்தியம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அநேகர் பார்த்தீர்கள் என்றால் அதை ஆங்கிலத்தில் மிக சுலபமாக சொல்லிக்கொண்டு கடந்து விடுவார். ஐ ப்ராமிஸ் யூ, ஐ கிவ் யூ என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை சொல்லி அங்கே சொல்லுவார்கள். நான் அதை தருகிறேன், நான் அதை சத்தியம் செய்கிறேன், நான் அதை உண்மை என்று சொல்லி யூ கேன் ட்ரஸ்ட் மீ என்று சொல்லி சொல்லுவார். ஆனால் அந்த ட்ரஸ்ட் ஆனது, அந்த நம்பிக்கையானது அது உடைக்கப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கவும், அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிற காரியங்கள் ஏற்படுகிறது. அப்படியானால் நாம் பொய்யனாக, நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், பாருங்கள், பொய்யான இடாமலும் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையை செலுத்துவாயாக என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நாம் பொய்யான இடக்கூடாது என்று வேதம் நம்மை பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்மை எச்சரிக்கை செய்கிறது. நீ பொய் பேசாதிருப்பாயாக என்று சொல்லப்படும். அது மட்டுமல்ல, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி பாருங்கள், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிப்பவன், தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன், வீணன் என்று சொல்லுகிறவன் எரிநகரத்திற்கு பாத்திரராயிருப்பார் என்று சொல்லி, அதுவும் கொலைக்கு சமமாக இருக்கிறது. அதுதான் கொலைக்கு சமமாக இருக்கிறது என்று ஆண்டவர் நான் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளும், நியாயத்திற்கு ஏதுவாய் இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல், எந்த ஒரு ரீசன் இல்லாமல் நீங்கள் அவர்கள் மேலே உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய வெறுப்பை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் காட்டும் பொழுது அது நாம் நியாயத்தீர்ப்புக்கு செல்வதற்கு அது ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்தவான்கள் அங்கே நியாயத்தீர்ப்பிலே நிற்பதில்லை, அவர்கள் இந்த பூமியை நியாயத்தீர்ப்பாளர்கள் என்று 1 கொரிந்தியரிலே நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் நியாயத்தீர்ப்புக்கு செல்லாதபடி இருக்க வேண்டுமானால், நாம் நியாயத்தீர்ப்பிலே நின்று அங்கே நாம் தண்டனை பெற்றுக்கொண்டு அந்த எரிநகரத்திற்கு செல்லாது இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இங்கே ஆலோசனையை சொல்கிறார். அதுதான் அவர் சொன்ன அந்த மலைப்பிரசங்கமாக இருக்கிறது. இந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் உபதேசித்து சொன்னதுதான் இந்த காரியங்களாக இருக்கு. அதை நாம் எவ்வளவு பேர் கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் அதை நினைவு கூறுகிறோம், எத்தனை பேர் அதை ஒவ்வொரு நாளும் அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒவ்வொரு பிரயாசப்பட்டு கொண்டு அதை பின்பற்றி கொண்டு அதை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நம்முடைய ஜீவியத்திலே சரியானபடி அது செய்யப்படுகிறதா, அதன்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொன்னார், ஒருவன் 1 மைல் தூரம் வலம் வந்த மண்ணினால் 2 மைல் தூரம் போ என்று சொல்லி. அப்படியானால் நாம் அங்கே இதை செய்யாது என்று சொல்லும் பொழுது நாம் அதை செய்து கொண்டிருந்தால் அது நாம் இன்னும் அந்த 1 மைல் தூரம் கூட கடக்காதவர்களாக அங்கே நாம் நின்று கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுது அந்த 2 மைல் தூரம் செல்வது, எப்பொழுது அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவது என்று நம்மை நாமே நாம் அங்கே அதை குறித்து யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கு. ஏனென்றால் நாம் செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் சகலமும் தேவ சமூகத்திலே அது முழுவதுமாக தேவன் அவர் சொல்லும் பொழுது, இதோ நான் வருகிறேன், என்னோடு கூட அவனுடைய கிரியைகளும் வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய கிரியைகள் அங்கே தேவ சமூகத்திலே அது நம்மை நியாயத்தீர்ப்புக்குள்ளாக, நம்மை நியாயந்தீர்க்கிறபடியாக இல்லாதபடி நாம் அங்கே தேவ சமூகத்திலே என்னென்றைக்கும் தேவனோடு கூட இருந்து இந்த பூமியை நாம் நியாயந்தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கு. அதுதான் இங்கே அப்போ சொன்னாங்க, பவுலும் சொல்லும் பொழுது கூட ஆக அவர் அதை மிக முக்கியமாக அதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், நாம் இந்த பூமியிலே இந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக அல்ல, தேவனுக்குரிய காரியத்திற்காக நாம் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
ஆகவே நாம் இந்த காரியத்திற்காக பாருங்களேன், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானா வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களத்தில் போனோகாமல் அநீதிக்காரத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று சொல். ஆகவே இந்த பரிசுத்தவான்கள் யார் என்றால், ஏதோ மறைந்து போனவர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜீவித்த அந்த சீஷர்கள் மட்டுமல்ல. ஏனென்றால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் ஒரு பரிசுத்தவான்கள் என்று நாம் உரிமை கொண்டாட முடியும். ஆனால் அப்படி உரிமை கொண்டாடுவோம் நாம் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக செல்லக்கூடாது என்று தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அந்த ஆலோசனை நாம் பின்பற்றுகிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆகவேதான் பாருங்கள், உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவ தூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று அங்கே சொல்லி இருக்கிறார். ஆகவே பாருங்கள், தேவ தூதர்கள் நம்மை நியாயந்தீர்க்கக்கூடாது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டி நம்மை நியாயந்தீர்க்கக்கூடாது. எப்படி தேவன் நியாயத்தீர்ப்புக்கு நிற்கிறாரோ, நாமும் தேவனோடு கூட நின்று நம்மை எதிர்த்து பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் செய்தவர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது, உதவுகிற பொழுது, அவர்களுக்காக நாம் இரக்கம் பாராட்டுகிற பொழுது, அவர்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் வேண்டுகிற பொழுது, தேவன் இதை கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை நியாயந்தீர்ப்பதில்லை, அவர்களை நமக்கு முன்பாக நம்மிடத்திலே கொடுத்து அவர்களை நியாயந்தீர்க்க நமக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இன்னைக்கு நாம் சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் அங்கே தர்க்கம் செய்து கொண்டு, நமக்கு உள்ள பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு, குழப்பங்களை செய்து கொண்டு, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் புறம் கூறிக்கொண்டு, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசிக்கொண்டு, மற்றவர்களை குறித்து அங்கே கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அது நம்மை தேவ சமூகத்திற்கு செல்ல முடியாதபடி அது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவேதான் தேவன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார், அங்கே பொறாமைகளும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அந்த மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லும். பாருங்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள் அது நமக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கும் அநேக இடங்களிலே காணப்படுகிறது. நமக்குள்ளே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஜீவியத்தில் இது காணப்படுகிறதா? பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள், ஒருவருக்கு ஒருவர் அந்த டிஃபரன்ஷியேட் காணப்படுகிறதா என்று நம்ம கவனிக்க வேண்டியுள்ளார். அது இருக்கும் பொழுது அது மாம்சத்துக்குரியவர்களுக்குரிய கிரியா, அது மாம்ச மார்க்கம் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவனை போல சேர்ந்திருக்கும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்காக அவர் இந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த சிலுவையை பற்றின உபதேசம் நாம் அநேகருக்கு சொல்லுகிறோம். அதை குறித்து நாம் அநேகருக்கு பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிற நம்முடைய ஜீவியமே அது தேவனுடைய சமூகத்திலே அது நியாயத்தீர்ப்புக்குள்ளாகும் பொழுது அது மிகவும் அது நம்மை கேள்விக்குரியதாக மாற்றி விடுகிறது. ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நாம் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக, மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை கூட நாம் அங்கே பார்க்கிற பொழுது, அது நாம் தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் கொலை செய்கிற காரியங்களோ அல்லது கோபம் கொள்ளுகிற காரியங்களோ, அந்த விபச்சாரத்திற்குரிய தீய நோக்கமோ, இது நம்மை தேவ சமூகத்திலே சேர்க்காதபடி அதை நம்மை தீட்டுப்படுத்தி தேவனுடைய கரத்திலே அது நம்மை அங்கு பிரிவினைகளுக்குள்ளாக சென்று அது தேவனிடத்திலிருந்து நம்மை விலக்கி விடும்படியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவர்களாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, ஜீவ வழியை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளாக, நம்மிடத்திலிருந்து அந்த தேவ அன்பு வெளிப்படும்படியா, இந்த சகோதர சிநேகிதம் வெளிப்படும்படியாக, நம்மிடத்திலிருந்து அந்த தேவனுடைய பரிசுத்தம் அங்கே தெரியும்படியாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்கு. ஆகவே அன்றைக்கு நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது கிருபையை போக்கடித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அன்றைக்கு ஜனங்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார்.
ஆனால் அந்த கிருபை அவர்கள் போக்கடித்தார்கள். அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அதை குறித்து அவர்கள் எச்சரிக்கை, அதை குறித்து அவர்கள் சிந்திக்கவே இல்லை. ஆக அந்த கிருபை அவர்கள் போக்கடித்ததனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நம்மை சுற்றி நடக்கிற நெருக்கமான காரியங்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை பார்க்கிற பொழுது நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, தேவன் நம்மை 2 மைல் தூரம் நடந்து போய் என்று சொன்னார், நாம் அதை நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு, அது எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அங்கே காரியங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யவே தேவன் நம்மை அழைத்தார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் சொன்ன விண்ணமாக, ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ என்று அங்கே மத்தேயு 5:43 வா. அந்த காரியம் நம்முடைய ஜீவியத்திலே அங்கே தேவனுடைய வார்த்தை எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதை எதையெல்லாம் நாம் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை கற்றுக்கொண்டவர்களாய் மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்துவர்களாக, அதை வெளிப்படுத்துகிறவர்களாக, அதை குறித்து நாம் பேசுகிறவர்களாக, செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் கர்த்தர்தாமே தொடர்ந்து நமக்கும் அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட வழிகளை, அப்படிப்பட்ட தேவ புத்திரர்கள் என்று சொல்லுகிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்முடைய ஜீவியமானது ஒரு சாட்சியுள்ளதாக இருக்க கர்த்தர் இரக்கம் பாரா. கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வானத்தின் மேலும் பூமியின் மேலும் நாங்கள் எதின் மேலும் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லி எங்களை எச்சரிக்கிறேன். அது போல ஆண்டவரே, எங்களை பகைக்கிறவர்களுக்காக அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களை ஆண்டவரே கர்த்தாவை துன்பப்படுத்துவர்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அதுபோல ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே கொலை செய்யாதே, இன்னுமாக கூட ஆண்டவரே உன் சகோதரனை பகைக்காதே, உன் சகோதரனுக்கு விரோதமாய் நீ பேசாதே என்று சொல்லி அங்கே ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இப்படியாக அநேக காரியங்களை சொல்லி நாங்கள் அதை செய்கிற பொழுது நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படும். நாங்கள் வெறுமன நாங்கள் உண்மை அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று அல்ல, நீ சொன்ன இந்த உபதேசத்தின்படி, இந்த வார்த்தையின்படி செய்கிறவனே அதை அந்த இடத்திற்கு தகுதியுள்ளவன் என்று சொல்லிட்டோம். நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தான், அப்படிப்பட்ட சிந்தையை தாரும், அப்படிப்பட்ட யோசனைகளை தாரும், அப்படிப்பட்ட வழிகளில் நடக்க கர்த்தாவே நீர் எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருப்போம். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் பொழுது நாங்கள் இடதுபுறமோ வடதுபுறமோ நாங்கள் தவறி விழாதபடி நேர் பாதையில நடக்க தேவன் எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்தும். உடைய பலத்த கரத்தில் எங்களை ஒவ்வொரு இதை கேட்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கும். எங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட அந்த 2 மைல் தூரம் நடக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரப்பா. நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய், நீர் எங்களுடைய ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி சொல்லி உன்னுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடும். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you. Thank you, Jesus.